காட்டன் சாரீஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது வந்து பாத்தீங்கன்னா மல்மல் காட்டன், கோட்டா காட்டன், காஞ்சி காட்டன், செட்டிநாடு காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ்ல காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. கல்யாணி காட்டன், ஆரணி காட்டன் அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் காஞ்சி காட்டன், இது மல்மல் காட்டன், இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன். சோ காட்டன் சாரீஸ எப்படி மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் நான் கண்டிப்பா இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரியான ஒரு சில்க் காட்டன்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் எல்லாத்தையும் நீங்க நார்மல் வாஷ் போட்டா போதும். மிஷின் வாஷ் யூஸ் பண்ண வேண்டாம். ஆல்சோ இதுக்கு எதுக்குமே நீங்க வந்து கஞ்சி போட வேண்டாம். அந்த ஸ்டிஃப்னர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மோஸ்ட்லி நீங்க சாரீஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணும்போது தனியா மற்ற துணியை தான் ஆட் பண்ணாம தனியா துவச்சு பாருங்க. ஸோ கலர் மிக்ஸ் ஆனாலும் சாரியோட முடிஞ்சிடும், மற்ற துணி வேஸ்ட் பண்ணாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு ஸ்டிஃப்னர் தேவைப்படாது. ஆல்சோ மல்மல் காட்டனும் இதெல்லாத்தையும் வெயில காய போடாதீங்க, நிழல்லே வளர்த்துங்க. ஸ்டிஃப்னர் தேவைப்படாது. பிகாஸ் மல்மல் காட்டனோட ஒரு பெரிய பிளஸ்ஸே அது ஈஸியா பிளண்ட் ஆகும், உடம்போடு அப்படியே படிஞ்சு நிற்கும். அதுதான் இந்த சாரியோட ஒரு பெரிய பிளஸ் குவாலிட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் வெயில கட்டிட்டு போகும்போது முட நினைச்சுன்னா அதை ஒரு பக்கம் நம்ம கவனிக்கிறதே பெரிய டென்ஷனா இருக்கும். மல்மல் காட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இதுக்கு ஸ்டிஃப்னர் போடாதீங்க. ஆப்வியஸ்லி இந்த சாரிக்கு நீங்க ஸ்டிஃப்னர் போட்டு தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஹெவியா போட வேணாம். இந்த சாரீ நீட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு சாரிக்கு ஸ்டிஃப்னர் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணா போதும். டிப் பண்ணி எடுத்து இதேமே நீங்க நிழல்ல காயவீங்க. எந்த துணியுமே வெயில காய வச்சாதான் வந்து நீட்டா இருக்கும் அப்படிலாம் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கலரை தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான காட்டன் சாரீஸ் நீங்க நிழலே காய போட்டு மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸ்ல இது முக்கியமான டிப்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாமா? ஸ்டே டியூன் வித் உமன்ஸ் பொட்டிக்.